வணக்கம். பாமகவும் அதன் சின்னமும் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு குறித்து அன்புமணி பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாமக சின்னத்திற்கு உரிமை கோரிய வழக்கில் அன்புமணி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் விசாரணையை மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். முதலில் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தை நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாமக சின்னத்திற்கு உரிமை கோரிய வழக்கில் அன்புமணி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போதிய ஆவணங்கள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறும் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி தான் தலைவராக நீடிப்பார் என்று பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அன்புமணி தரப்பிற்கு பாமக சின்னமான மாம்பழம் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாமகவின் சின்னத்தினை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 30 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த சூழலில் இந்த வழக்கின் விசாரணை மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உரிமையியல் நீதிமன்றம். இந்த வழக்கின் விசாரணையின் அடுத்த கட்டத்தை பொறுத்துதான் பாமகவுடைய சின்னம் யாருக்கு என்பது தெரிய வரும். ஆனால் தற்போதைய நிலையில் மாம்பழம் சின்னமானது அன்புமணி தரப்பிற்கு தான் தரப்படும். ஏனெடுத்தால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு தான் சின்னம் மற்றும் கட்சியின் கொடி உள்ளிட்டவை ஒதுக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது.